தலைவரு தமிழ் டிசைனிங் போஸ்டர் டிசைனிங்னு எக்கச்சக்கமா என்னமோ பண்ணிட்டு இருக்கேன் தலைவரு. என்னையா பண்ணிட்டு இருக்கேன் தம்பி? இது வந்து கிரியேட்டிவ் கிராஃபிக்ஸ்பா. க்ரீ கிராஃபிக்ஸ்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. என்னது கிராபிக்ஸா? கிராபிக்ஸ்னா இந்த டைனோசர் படத்துல சொல்லிட்டு வருங்க அந்த மாதிரி கிராபிக்ஸா? டேய் அதெல்லாம் அப்படி இல்லடா. இது வந்து தம்ப்நெயில் டிசைன் தான். என்னது தமிழா? நீங்க டேய் ஒரு யூடியூப் சேனலுக்கு தம்ப்நெயில் தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அது இருந்தாதான் வீடியோ நல்லா வியூஸ் போகும். இல்லைன்னா வச்சுக்கோங்க அப்போ வேணாதுவா பேச சொல்லிட்டேன். என்ன சொல்றேன்? நெசமாவா உண்மையாக மிஸ்டர் பீஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த யூடியூப் சேனல் ரன் பண்றவர் வந்து ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்றதுக்காக $10,000 செலவு பண்றாரு. அது வந்து இந்திய மதிப்பீடுல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட 1 lakh செலவு பண்றாரு. அப்பனா யோசிச்சு பாரு, ஒரு தம்ப்நெயிலுக்கு $1,00,000 கொடுத்து இவ்வளவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அதிகமா தம்ப்நெயிலுக்காக செலவு பண்றீங்கன்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொன்னாரு. சொல்லியிருக்காங்க எங்க பக்கத்து வீட்டுக்காரு, அதுக்கும் பக்கத்து வீட்டுக்காரு எல்லாருமே யூடியூபர் தாயா. ஈவன் நானே ஒரு யூடியூபர் தாயா. எங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்கல. இல்லைண்ணா, எனக்கு கிரைட்டீரியாலாம் இருக்கு. இப்போ நாங்க தம்ப்நெயில் டிசைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, மினிமமா அந்த சேனலுக்கு வந்து 2K சப்ஸ்கிரைபர் இருக்கணும். நாங்க வந்து ஃபேஸை காமிச்சு அவங்களுடைய பர்சனல் பிராண்டிங் கிரியேட் பண்றாங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி தருவோம். என்னது பர்சனல் பிராண்டா? அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்றேன் கேட்டுக்கோ. நம்ம ஹவுஸ் ஆஃப் மேவரிக் அண்ணன், நவீன் அஃபிஷியல், அதுக்கப்புறம் நம்ம ராகுல் அண்ணன், இந்த மாதிரி இருக்காங்க. அவங்கெல்லாம் பர்சனல் பிராண்டிங் வச்சு தான் இப்போ இவ்வளோ ஃபேமஸாக இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. ஓகேத்துல நீ குறிப்பிட்ட நீஷு, குறிப்பிட்ட பீப்புள், அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் நீ பண்ணி கொடுக்குறீ. நிறைய யூடியூபர் பண்ணி கொடுத்தா நிறைய காசு சம்பாதிக்கலாம்ல. நல்ல உறுதியான ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். கிளியரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்துக்கோ. இப்போ ஒரு டாக்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து எல்லா டிசீஸ்க்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. இது நீங்கள் எவ்வளோ பே பண்ணுவேன்? ஒரு 100, 200 அந்த மாதிரி பே பண்ணுவேன். அதுவே அந்த டாக்டர் வந்து சைல்டு ஸ்பெஷலிஸ்டாக இருந்தான்னு வச்சுக்கேன், எவ்வளோ பே பண்ணுவேன்? 500 பே பண்ணுவேன். அதுவே அந்த டாக்டர் வந்து சைல்டு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தான்னு வச்சுக்கேன், எவ்வளோ பே பண்ணுவேன்? அவருக்கு நம்ம எவ்வளோ வேணால் பே பண்ண ரெடியாக இருக்கும்ல. நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாஸ்க் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது ரிசல்ட்ஸும் அதிகமாக கிடைக்கும். நம்ம எதிர்பார்க்கணும்னா நல்லா ஆகும். அதே நான் யூடியூபரா இல்லை அப்படின்னா ஒரு நார்மல் ஆடியன்ஸா இருந்து காசு சம்பாதிக்கலாம்னு சொன்னீங்க, அது எப்படின்னு சொல்லுறது? என்ன பர்சனல் பிராண்டிங் பண்ற யூடியூபர்ஸ் கிட்ட இங்க வந்து ரெஃபர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களுடைய ப்ராஃபிட்ல இருந்து 20% தரப்போம். இந்த க்ரீ கிராஃபிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வின் அப்படின்ற ஒரு 3 கான்செப்ட் வந்து இருக்கு. ஸோ என்ன கான்டாக்ட் பண்ற அந்த ஒரு யூடியூபருக்கு அவருடைய சேனல் பாத்தீங்க அப்படின்னா நல்லா பாப்புலர் ஆக போகுது. அதனால அவருக்கும் வின், அவரை வந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ண ஃபோனுக்கும் வின். இதனால எங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்னால நான் அவ்வளோ வின். ஸோ ஆக மொத்தத்தை பார்த்தா எல்லாருமே டெவலப் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் அந்த வின் அப்படின்ற அந்த கான்செப்ட். ஓகே தர, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன். ஆனா எப்படி நம்ம கிளைண்ட்ஸ் வந்து பிடிக்கிறது? நீ என்ன இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்க, அதை பத்தி எங்க எக்ஸ்பிளைன் கொடுது. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பிடிச்ச ஒரு யூடியூபரை நாங்கள் சூஸ் பண்ணுவோம். முன்ன சொன்ன மாதிரி பர்சனல் பிராண்டிங் பண்ற ஒரு யூடியூபர் தான். அவருக்கு நம்ம 2-5 தம்ப்நெயில் ஃப்ரீயா பண்ணி கொடுப்போம். அண்ட் அது எங்களுடைய இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரியான இதில் ஷேர் பண்ணி போஸ்ட் போடுவோம். ஸோ அது நெக்ஸ்ட் அவருக்கும் கோல் மெயின் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். இதனால எங்களுக்கு கிளைண்ட் வந்து அதோடைய. ஆனா தலைவரே, ரெஃபர் பண்றதுக்கு எனக்கு எந்த யூடியூபரா நீ கேட்கற மாதிரி எனக்கு யாருமே தெரியாதுயா. எப்படியா நான் காசு சொல்றேன்? ஸோ பரவாயில்ல, கவலைப்பட வேணாம். எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க போய் ஜாயின் பண்ணு. ஸோ ஃபியூச்சர்ல எங்களுக்கு வர ஒர்க் வந்து நிறைய கண்டிப்பா இருக்க போகுது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரியான பீப்புள்ஸை கனெக்ட் பண்ணி எல்லாரும் ஒன்றா ஒர்க் பண்ணலாம். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குயா. எனக்கு டிசைனிங்னா என்னன்னே தெரியாதுயா. ஆனா உனக்கு ஹெல்ப் பண்ண மட்டும் எனக்கு ஆர்வமா இருக்கு. நான் டிசைனிங் தெரியாதுயா. ஸோ பரவாயில்ல, கவலைப்பட வேணாம். எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல எடிட்டிங்ஸையும் நாங்கள் உங்களுக்கு லேர்ன் பண்ணி தர போறோம். சூப்பர் தல, இப்போ ஜாயின் பண்ற பாரு. ஜாயின் அப்புறம் நெக்ஸ்ட் பார் ஹவ் டு டு தம்ப்நெயில் கிரியேஷன். சரி அது தரலடா தம்ப்நெயில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Subscribe. Sorry guys. Bye.